ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நான் வந்து என்னோடய ஹேரை வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக நானே செல்ஃபாக ஹேர் கட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ செக் பண்ணலைன்னா செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஃபுல்லாகவே என்னோடய ஹேரை வந்து நான் செல்ஃபாக எப்படி ஹேர் கட் பண்ணேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டூ வாட்ச். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் வந்து பிரசன்ன வதனி. என்னோட சேனலில் நான் வந்து பியூட்டி, ட்ராவல் ப்ளஸ் குக்கிங் வீடியோஸும் நான் போடுவேன். ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஹேர் நான் வந்து செல்ஃபாக கட் பண்ண வீடியோஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பை த வே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூ செட்டப்பில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி இருந்த செட்டப் தான். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு டெடியும் கிட்டாரும் வச்சுருந்தேன். அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் புது ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போது நான் ஒரு இது ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பின்னாடி வந்து ஒரு 2 பில்லோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஒரே பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். என்ன இவங்க எப்போ பாரு இதே பேக்ரவுண்ட்லேயே உட்காந்துருக்காங்களே, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்சுக்காக தான். லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரணும். ஸோ அதுக்காக வந்து நம்மளை அப்பப்போ மாற்றிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஹேர் கட் நான் எப்போலேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோடய யூஜி ஃபஸ்ட் இயர்லேயே நினைக்கிறேன். அப்போவே நான் வந்து செல்ஃபாக வந்து ஹேர் கட் பண்ணேன். எனக்கு வந்து பயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கோம். என்ன பண்ணால் என்ன ஹாஸ்டல் வேணாலும் காலேஜுக்கெலாம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுனால நான் வந்து துணிஞ்சு என்னோடய ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஹேரை வந்து கட் பண்ணேன். நான் உண்மையே சொல்லணுன்னா என்னோடய அந்த ஹேர் கட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ எனக்கும் கட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேருக்கு நமக்கு வாய்த்த அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹேர் கட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெகுலராக நான் வந்து என்னோடய ஹேரை நானே தான் கட் பண்ணிப்பேன். என்னோடய கசின்ஸ்க்கு, சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ஐ திங்க் இப்போ வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் செல்ஃபாக வந்து என்னோடய ஹேர் கட் பண்ணி. நீங்கள் பார்லரில் போய் வெட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்லரில் போய் வெட்டுவேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சு கொஞ்சம் க்ரியேட்டிவாக போய் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்லரில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 டைம். கட் பண்ணால் ஆனால் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. திரும்ப நான் வந்து அதில் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு திரும்ப அதை வந்து ரீகட் பண்ணி இன்னும் என்னை வந்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஒவ்வொரு சைஸில் வந்து ஹேர் கட் வச்சுருந்தேன். ஸோ யூஜி படிக்கும் போதெல்லாம் வந்து இவ்வளோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் கொஞ்சம் வளர்த்ததுக்கப்புறம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கட் பண்ணிடுவேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து ரொம்ப வருஷமாக இதுக்கு கீழே போகவே இல்லை. நான் வளர்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்போ திரும்பவும் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பெரிய லென்த்தி ஸ்டோரியாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டேரெக்டாக நான் எப்படி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஹேரை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து என்னோடய சென்டரில் இருக்கிற இந்த ஏரியா, இந்த க்ரௌன் ஏரியான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஏரியாவில் இருக்கிற ஹேரை மட்டும் அப்படியே பஞ்சாக வந்து எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து கட் பண்ணேன். அதோட வீடியோ வந்து இதோ இப்போ வரும். ஓகே, என்னோடய ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி வந்து நான் இப்படி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரண்ட் ஹேரை வந்து 2ஆக டிவைட் பண்ணி பின்னாடி இருக்க ஹேரை கட் பண்ணதையும் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமே அதை நான் வந்து இப்படி ஒரு லேயர் மாதிரி கொடுப்பேன். ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து ரைட் சைடில் நல்லா வந்துடும், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. ஸோ வந்து இந்த சைடில் பண்ணிவிட்டு இந்த சைடில் பண்ணுவேன். நான் வந்து வெட் ஹேரில் அப்படி தான் எல்லோரும் வந்து ஹேர் கட் பண்ணி பார்த்துப்பீங்க. நான் வந்து சில டைம் வந்து வெட் ஹேர்ஸில் வந்து ஹேர் கட் பண்ணுவேன். சில டைம் வந்து ட்ரையான ஹேர்லேயே வந்து நான் ஹேர் கட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் ஹேர் கட் பண்ணேன். ரீசெண்டாக நான் வந்து மொட்டை மாடியில் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் என் முடியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்தது. அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்ததுன்னா ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் வந்து வீட்டுக்குள்ளே மெஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா மாடியில் போய் கட் பண்ணிட்டேன். ஓகே, நான் என்னோடய ஃப்ரண்ட் ஹேரை வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி இந்த சைட் கொஞ்சம் கட் பண்ணி இந்த சைட் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, பின்னாடியிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஹேரை வந்து எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற ஹேரை வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேரையும் ஃப்ரண்ட்டில் வச்சு அப்படியே இப்படி கட் பண்ணணும். அது வந்து ஃப்ரண்ட்லேருந்து நான் அதில் காமிச்ச மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து இப்படியே கட் பண்ணிட்டு போனேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரௌன் போர்ஷன் மட்டும் ஒரே ஒரு லேயர் வச்சுருந்தேன். ஸோ வந்து அந்த மாதிரி 2 சைடும் எடுத்து திரும்பவும் வந்து ஃப்ரண்ட் ஹேரோட ஜாயின் பண்ணி இது ஒரு கட்டு இது ஒரு கட்டு அப்படியே போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்கிற மொத்த ஹேரையும் எடுத்து
ஃப்ரண்ட்டில் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமே நான் இப்படி கட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய செல்ஃப் ஹேர் கட் பண்ணேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக புரியும். நான் செல்ஃபாக ஹேர் கட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இது எக்ஸாக்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண மாதிரி சொல்லலை. நான் ஜஸ்ட் ஒரு விலாகாக பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். ஓகே. இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் காலையில் ஹேர் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நான் இன்னும் என் தலையில் வந்து கோம்பு வைக்கலை. ஸோ வந்து வீடியோவில் காமிக்கும்போது நான் வந்து ப்ளோ ட்ரை செட்டிங் பண்ணிவிட்டு அப்படிலாம் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஸ்ட்ரைட்னிங்கோ இல்லை கேர்லிங்கோ எதுவுமே. நேச்சுரலாக என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக காமிச்சேன். ஸோ வந்து என்னோடய நேச்சுரலாக ஹேரை வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷ்னர் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஹேரோட ஸ்டேஜ் இப்படி தான். நான் இன்னும் கோம் பண்ணல. இப்போ நான் வந்து கோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னோடய ஹேர் கட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணுறேன். ஓகே. என்னோடய ஹேர் லென்த் வந்து நான் பெருசாக கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கல இந்த டைம். ஜஸ்ட் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்ஸ் வந்து மோஸ்ட்டாக பிடிக்காது அப்படின்றதுனால சின்ன ஒரு லேயர்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு நல்லா காமிக்கிறேன். ஓகே. என்னோடய ஹேரை வந்து நான் இப்போ நல்லா கோம் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய இது வந்து இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி நான் வந்து ட்ரை ஹேரில் தான் வந்து ஹேர் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது என்னோடய ஹேரை வந்து இன்னும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி நான் வந்து சைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லா ஹேர்ஸுமே இந்த இவ்வளோ லுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேயர்ஸ் இருக்கும். இதோ பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து நிறைய ரெக்வெஸ்ட் வந்துட்டுருக்கு. இந்த வீடியோஸ் பண்ணுங்கள், அந்த வீடியோஸ் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்காக பண்ணுறேன். கொஞ்சம் இடையில வந்து கேப் விட்டுட்டேன், சாரி. நான் வந்து இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணால் தான் நான் வந்து ஐ திங்க் வீடியோ கண்டினியூஸாக போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதோட நம்ம வ்ளாக் முடிஞ்சிச்சு. என்னை பற்றின அப்டேட்ஸ் இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் இங்கே லிங்க்கில் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரே ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த அக்கௌண்ட்டும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.